ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சொன்ன ஈக்வினாக்ஸ் பாட்டம் வந்து இந்த வாரம் ஃபார்ம் பண்ணுச்சா பண்ணலையா, அந்த பாட்டம் வந்து சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, பிரேக் ஆகுமா, எல்லாத்தையும் எந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக அனலைஸ் பண்ணலாம். எப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வீக் வந்து நெக்ஸ்ட் வீக்காக இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து எல்லாரும் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன அப்டேட் வேணும் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோ வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து இப்போது கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்டே இருக்கு. கரெக்டான டைமில் உங்களை ஃபைண்ட் த பாட்டம் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட்டிங்கில் இருக்கேன். கன்ஃபார்ம் ஆகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைண்ட் த பாட்டம் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அந்த டைமில் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. எல்லா வீடியோவும் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ப்ளஸ் இது வந்து மார்க்கெட் வியூ தான் உங்களுக்கு சொல்லுது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிட்ட கேட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் ஓவரால் மார்க்கெட் வியூ சொல்ல போகிறோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம ஆஸ் யூஷுவல் டாப் டவுன் அப்ரோச்லேருந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்க்குறோம், இந்தியன் மார்க்கெட் பார்க்குறோம், செக்டார்ஸ் பார்க்குறோம். எதனா ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு இந்த பாட்டம் ஃபார்ம் பண்ணால் எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க போகிறது அவந்தி ஃபீட்ஸு, டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் விஇடிஎல், வெதந்தா லிமிடெட், அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ் வந்து வீனஸ் ரெமடிஸு, மகா ஸ்டீல். ஸோ இதெல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வீக் வைக்கலாம். சரிங்களா? இதனுடைய அனலைஸ்லாம் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து எந்த ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்கல. பட் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுமா என்னன்னு தெரியல. யூஎஸ் மார்க்கெட் வந்து பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சிக்னல் கொடுக்கல. யூகே மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து ஸ்கில்ஸ் ஓப்பன் ஆகி நல்லா ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. இதுவும் வந்து எந்த ஒரு ரிவர்சலுக்கான சைனுமே நமக்கு கொடுக்கல. விக்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே இருக்குது. மேபி மேலே போகுமான்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்கும். டாக்ஸ் ஜெர்மனி மார்க்கெட்டுமே வந்து எந்த ஒரு சைனுமே இங்கே கொடுக்கல. எங்களுக்கு வந்து ரிவர்சலுக்கான சைனு. S&P 500 எந்த சான்ஸும் கொடுக்கல. ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. நாஸ்டாக் ஃபர்தராக லோ ஆகிட்டே தான் இருக்குது. பட் இந்த யூஎஸ் மார்க்கெட்டு நாஸ்டாக் எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட இருக்குது. பட் வந்து ரிவர்சலுக்கான எந்த சைனுமே கொடுக்கல. ஹான்சங் இது வந்து கீழே போகாமல் மறுபடியும் RSI 40 சப்போர்ட் எடுக்குது. மறுபடியும் இன்சைட் அவுட் சைடு இது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ஹான்சங் மார்க்கெட்டு. நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டை பார்க்கலாம். நிஃப்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். மந்த்லி நமக்கு வந்து டார்கெட் வந்து டவுன் டார்கெட் வந்து இன்னுமே இருக்குது. RSI 40 வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து மந்த் வைஸ் டவுன் ட்ரெண்டுக்கான பிளேஸ் இன்னுமே இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்ட் முடியல. வீக்லி ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எதுவுமே கிடையாது. டெய்லியில் வந்து நம்ம வந்து ஈக்வினாக்ஸில் வந்து பாட்டம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள். ப்ளஸ் RSI டைவர்ஜென்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டைவர்ஜென்ஸ்னால் என்ன, RSI டைவர்ஜென்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க டைவர்ஜென்ஸ் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் கிடைக்கும். RSI வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ், நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ், பாசிட்டிவ் ரிவர்ஸ், நெகட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் எல்லாமே வீடியோவில் இருக்குது. போய் பாருங்கள். RSI கம்ப்ளீட்டான ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்கும். மொமெண்டம் இண்டிகேட்டர்னு வாட்ச் லிஸ்ட்டில் இருந்து போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் அதில் இருக்கும். ப்ளஸ் வந்து
அவுட் சைடு இன்சைடு பொலிஞ்சர் பேண்டில் இருக்குது. இங்கே வந்து டைவர்ஜென்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த எல்லா சிக்னலும் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஈக்வினாக்ஸ்க்கான பாட்டம் வந்து நான் கொடுக்குறேன். ஈக்வினாக்ஸ் பாட்டம் வந்து ஃபுல்லாகவே டர்ன் ஆகணும்னு அவசியம் இல்லை. மேபி இது வந்து இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மறுபடியும் ஃபர்தராக வந்து நிறைய ஃபால் இருக்கும். 22,964 இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வந்து ஃபர்தராகவே நிறைய ஃபால் இருக்கும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அட்லீஸ்ட் சைட்வேஸில் போகலாம். இல்லைனா வந்து இந்த அடுத்த இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் போகலாம். இல்லைன்னா போகாமல் மண்டே கேப் டவுன் கூட ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இவ்வளோ வாரம் போன வாரம்லாம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷன், பிரேக் டவுன் ஆகுமா இல்லை சப்போர்ட் எடுக்குமான்னு இருந்தோம். இப்போ வந்து பிரேக் டவுன் வந்து கண்டினியூஸில் இருக்குமா, நடுவில் எதனா சப்போர்ட் சின்ன சின்ன சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அது மாதிரி எடுக்குமா அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இந்த லோ பிரேக் பண்ணலாம் மேபி நமக்கு வந்து மார்க்கெட் டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிறைய முறை ஈக்வினாக்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்து டர்ன் ஆகிருக்கு. ஸோ இது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஃபைண்ட் த பாட்டம் வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுவேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பேங்க் நிஃப்டி வரும். பேங்க் நிஃப்டியோடைய கதையும் எப்படி இருக்குன்னா, ஏதோ வந்து டவுன்ஃபால்க்கான பிளேஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லுது. சேம் டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் வந்து இங்கே வந்து சப்போர்ட் ஜோன் இருக்குது, சிஐபி லெவலும் இருக்குது, சேஞ்ச் இன் பொலாரிட்டி ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இருக்குது, வீக்லி சேஞ்ச் இன் பொலாரிட்டி இருக்குது, ப்ளஸ் சேம் வந்து ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குது, பொலிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு இன்சைடாக இருக்குது. எல்லாமே டோஜி கேண்டில்ஸ் அங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுவுமே வந்து சப்போர்ட் எடுத்தால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃப்ரைடே வந்து எல்லா மார்க்கெட்டும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் அதுவும் வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் கிடையாது சைன் கொடுத்தோம்னா டெஃபினட்டாக நம்ம மண்டே வந்து இது மேலே போகும்னு சொல்லலாம். வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ரைடே க்ளோசிங் வந்து ரொம்ப பேடாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது வந்து நம்ம மண்டே தான் பார்க்கணும். அது மாதிரி அது சப்போர்ட் பண்ணி தான் இது வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பண்ணுமா என்னன்றது மண்டே தான் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சேம் சென்செக்ஸும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இன்சைடு அவுட் சைடு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து சம் செக்டார்ஸ் வந்து பார்க்கலாம், எந்த செக்டார்ஸ் வந்து நல்லா இருக்குன்ட்டு குயிக்காக பார்க்கலாம். செக்டார்ஸு ப்ரைவேட் பேங்க் சேம் ஆஸ் பேங்க் நிஃப்டி தான். பிஎஸ்யூ பேங்க்ஸ் இது வந்து ப்ரைவேட் பேங்க்ஸோட பிஎஸ்யூ பேங்க் சம்வாட் பெட்டர். ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே சேம் ஆஸ் இது. நிஃப்டி ஆட்டோ இது வந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படின்றது வந்து தெரியல நமக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலன்னா இதுவும் பாருங்கள் வீக்லியில் வந்து சிஐபி லெவலில் இருக்குது, சேஞ்ச் இன் பொலாரிட்டி. சிஐபி லெவல்னால் என்னன்னு தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். அதெல்லாம் வந்து பேசிக்கான ஒன்று கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸில் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ ப்ளஸ் கேப் சப்போர்ட் இருக்குது வீக்லியில் கேப் சப்போர்ட்டு ப்ளஸ் சிஐபி லெவல் இருக்குது. ஆட்டோ செக்டாருங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் எல்லாமே வேர்ல்டு மார்க்கெட்லாம் பாசிட்டிவ் கொடுத்தா நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணலாம். கொடுக்கலன்னா வந்து ஃபர்தர் டவுன் ஆகலாம். மெட்டல் எல்லாத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கிறது மெட்டல் செக்டார் தான். இங்கே பாருங்கள் மந்த்லி அபவ் 60 ஆர்எஸ்ஐ, வீக்லி வந்து 20S பிரேக் பண்ணல. மற்ற எல்லாமே ரொம்ப எல்லா செக்டாருமே வந்து ஆர்எஸ்ஐ வந்து டெய்லியில் 40 பிரேக் பண்ணால் இது 40 பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கு மெட்டல் நம்மக்கிட்ட. ஐடி நல்லாவே டேமேஜ் ஆகிருக்கு, ரெக்கவரி இருக்குமா என்னன்னு பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ எல்லாமே வந்து அவுட் சைடு இன்சைடு எல்லாமே டபுள் பாட்டம் தான் ஃபார்ம் பண்ணுது மோஸ்ட்லி. ஃபார்மா ஆர்எஸ்சி 40 சப்போர்ட் எடுத்திருக்கு, மேலே பாம்பில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மந்த் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மீடியா எல்லாமே ஃபஸ்ட்டு. பிஎஸ்சி வந்து மறுபடியும் பாசிட்டிவ் 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ், எனர்ஜி செக்டார் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எனர்ஜி செக்டார் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுலேயும் எதுவும் பெருசாக மூமெண்டம் கிடைக்கல.
ரியாலிட்டி, ஆயில் கேஸ் எல்லாமே டவுனாக இருக்குது. எஃப்எம்சிஜி வந்து ஏதாவது இது பண்ணுமானா மந்த்லி வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணி ரொம்ப கீழே வருது. ஸ்பின்னிங் டாப் சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தாச்சு. என்ன ஒரு ரிவர்ஸ்க்கான சைனுமே வந்து எஃப்எம்சிஜிலையும் கிடைக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு சில செக்டார் வந்து நமக்கு வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மெட்டல் செக்டாரு. அடுத்து வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து சம்வாட் பெட்டர் மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஏன் அது வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலான்னு சொன்னேன்னு பார்க்கலாம். அவந்தி ஃபீட்ஸ், சாரி, அவந்தி ஃபீட்ஸ் பாருங்க, இது கப் பிரேக் அவுட் ஆன பிறகு பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு பெரிய கப்பு. அதுக்கான டார்கெட் எல்லாமே நம்ம செட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். வீக்லி 60 வந்து பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. மார்க்கெட் நீ என்ன தான் டவுன் ஆனாலும் ப்ளஸ் டெய்லியில் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது, ஸ்குவீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகுமா பிரேக் டவுன் ஆகுமா அப்படின்றது வந்து ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பொறுத்து இதனுடைய மூவ் மாறும். ஸோ இதை வந்து அதனால் வாட்ச் லிஸ்ட் வச்சுருக்கு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குன்னா மேபி மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகும்போது இதனுடைய ஸ்பீடு நல்லாயிருக்கும். அதான் கான்செப்ட். அதனால் இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து விஇடிஎல், வேதாந்தா லிமிடெட் வந்து நம்ம வந்து கப் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பாருங்க, கப் பிரேக் அவுட்டு வீக்லி வந்து 60க்கு மேலே கப் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து வருது. பட் வந்து மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டில் இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். பாசிட்டிவாக மாறினா வந்து அது அட்லீஸ்ட் மார்க்கெட் கன்சால்டேட் ஆனாலும் இது வந்து நல்லா வேகமாக மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டாக் தான் வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்திருக்கு. இதை பாருங்கள், நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம வந்து முன்னாடி சொன்ன பாருங்கள், கப் பேட்டர்னில் இருக்க ஸ்டாக்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. வீனஸ் ரெமடிஸ் ஆர்எஸ்சி அபோவ் 60, மார்க்கெட் என்ன தான் ஃபாலோ ஆனாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காகவே இருப்பேன்னு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. டெய்லியில் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து டெய்லியில் சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். இந்த கன்சால்டேஷன் பிரேக் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஸோ சார்ட் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணால் மூவ் ஆகலாம், இல்லைனா கூட இது மூவ் ஆகலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து மகா ஸ்டீல், இதுவும் நம்முடைய கப் பேட்டர்ன் ஸ்டாக் தான். நல்லா வந்து கப் பேட்டர்ன் சஸ்டெயின் ஆகுது. வீக்லியில் இருந்தால் டபுள் டாப்பாக இருக்குது. ஸோ மேபி இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, டபுள் டாப்பு. பட் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஓகே, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அட்லீஸ்ட் சின்ன டார்கெட்டாவது மேலே கிடைக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இப்போ வந்து இது பண்ண மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து சைட்வேஸில் போனாலோ இல்லை வந்து பாட்டம் வந்து ஃப்ரைடே உடைய லோ வந்து பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் ஆனாலும், லாஸ்ட் வீக் லோ வந்து பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் ஆகினாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்லாம் உடனே கிடைக்காது மார்க்கெட் இருக்கிற கண்டிஷனுக்கு. அட்லீஸ்ட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகுது நமக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கும். சைட்வேஸில் ஸ்ட்ராங் செக்டார் எடுத்தால் நல்லா மூவ் ஆக சான்ஸ் இருக்கும். இல்லை ஃபர்தராக வந்து வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே சரியில்லாத இருக்கிறதுனால ப்ளஸ் கோல்டு சில்வர் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, எல்லாமே பேனிக்காக இருக்காங்க. ஸோ பேனிக்காக இருக்கும்போது நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும். எப்போ மார்க்கெட் பாட்டம் ஃபார்ம் பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுமாரி செலக்டிவான ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வேல்யூ பையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து நிறைய கொடுக்கும். வேல்யூ பைக்கு தனியாக இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு அப்புறமா தெரியும். ஸோ அமௌண்ட்டு நிறைய இருக்குங்க, அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கு பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹவு டு ஃபைண்ட் மார்க்கெட் பாட்டம் அப்படின்ற ஒரு வீடியோ உங்களுக்காக ரிலீஸ் பண்ணலாம். ஈக்வினாக்ஸ் சப்போர்ட் வந்து ஈக்வினாக்ஸ்க்கான வேலையை வந்து பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் அதை ஹோல்ட் பண்ணால் ஓகே, ஹோல்ட் பண்ணலன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்டு ஷார்ட் பண்ண ரெடியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க.
தொடர்ந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க மார்க்கெட் வியூ வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகுன்றது என்னுடைய உத்தரவாதம். சரி, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.